Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. கடந்த 12ஆம் தேதி இதே சட்டமன்றத்தில் நாம் ஒரு அனைத்து கட்சி ஒத்துழைப்போடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அதில் மிக தெளிவாக 543 எம்பி சீட்ஸ் 543 எம்பி சீட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்மானத்தை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சதர்ன் கவுன்சில் மீட்டிங்கில் இன்டர்ஸ்டேட் இஷ்யூ, சதர்ன் கவுன்சிலிங் மீட்டிங்கில் என்ன தேவையோ அது குறித்து மட்டும்தான் அங்கே பேச முடியும். ஏன்னா அது தவிர்த்து பேச முடியும். அது குறித்து நம்மளுடைய கருத்தை அங்கே வலியுறுத்தோம். அதில் என்னென்ன வேறு மாதிரியான கோணங்களில் திசை திருப்பி வெளியிடப்பட்டதால் உடனடியாக வெளியே வந்து நான் அப்போவே வந்து ப்ரெஸ் மீட்டில் இது அந்த நிலைப்பாடு குறித்து, தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து அப்போவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. இது அதை கிளாரிஃபை பண்ணி கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை அப்போவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் நேற்று வரல. சொன்ன மாதிரி மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மாதிரி அதுக்கான அஜெண்டாஸ் வேற. அதுக்காக தான் கிளாரிஃபை பண்றது தான் எதிர்கட்சி தலைவருடைய என்ன உங்களோட நிலைப்பாடு என்னமோ பெரும்பாலான அனைத்து கட்சிகளுக்கு பெரும்பாலான நிலைப்பாடோ என்ன நிறைவேற்றமோ அதே அனைத்து கட்சிகளுடைய முக்கிய பெரும்பாலான நிலைப்பாடு என்னமோ அதே நிலைப்பாடுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். இந்த அரசு உறுதியாகுங்கிறது பதிவு செய்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, இந்த 25 ஆண்டுகள் வந்து டிசம்பரோட முடியுது. இந்த ஆண்டு டிசம்பரோட முடியுது. மீண்டும் மத்திய அரசு சட்டம் கொண்டாந்து எக்ஸ்டெண்ட் பண்ண தான் உண்டு. இல்லைன்னா புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்தால் இப்போ இருக்கிறதோட நம்ம குறைஞ்சி போயிடும். இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் 39னா இப்போ இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுத்தால் குறைஞ்சி போயிடும். அதனால தான் மத்திய அரசாங்கம் இந்த தொகுதி மறுவரைக்கு பல கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எடுக்குவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கு. பொதுப்பணித்துறை அமைச்சர் இல்லை, அதை ஒத்துக்கிறோம். டிசம்பர் முடிஞ்சிச்சுன்னா உடனடியாக வந்து அதுக்கான சட்டம் இருக்குன்னு. அந்த சட்டம் வந்து இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் சரி, பிஜேபியோடைய பிரைம் மினிஸ்டரா இருந்த வாஜ்பாய் அவர்களுமே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 25 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அதுதான் வந்து அனைத்து நம் தமிழ்நாடு அரசும் வலியுறுத்துங்கிறத நாங்கள் இங்கே பதிவு பண்றோம். உறுதியாக அனைத்து மாநிலங்களும் வலியுறுத்தும் பொழுது ஒன்றிய அரசு செவிசாய்க்குங்கிற நம்பிக்கை இருக்குங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம்.